திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தனக்கு பல்வேறு மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் இதுவரை 23 புகார்கள் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை இல்லை என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் போலி செய்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 23 புகார்களை நான் இதுவரை கொடுத்திருக்கிறேன். இங்கே விழுப்புரத்திலும் கொடுத்திருக்கிறேன், திண்டிவனத்தில் கொடுத்திருக்கிறேன், சென்னையிலும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இன்று வரை ஒரு புகார் கூட இந்த திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு நேர்மாறாக என் மீது வழக்கு போடுவதில் காட்டுகிற முனைப்பு, நான் கொடுக்கிற புகார் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்குகிறது. இல்லை, இந்த அரசே, இந்த திமுக அரசே இதற்கு உறுதுணையாக செயல்படுகிறோம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய அண்டைய மாநிலமான கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் நியூஃபா ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மலப்புரம் மாவட்டத்தில் நியூஃபா வைரஸ் நோயால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள திருவாலி பகுதியில் பரிசோதனை சர்வே தொடங்கப்பட்டுள்ளது. இதன் பகுதியாக மம்பாண்ட், வண்டூர், திருவாலி உள்ளிட்ட பகுதிகளில் அம்மாநில சுகாதாரத்துறை சர்வே நடத்தி வருவதால் அப்பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அண்டைய மாநிலத்தில் பெருந்தொற்று தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசின் சுகாதாரத்துறை ஆழ்ந்த கும்பகரண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் என்ற காரணத்துக்காக கால்நடை மருத்துவம் படிக்க விண்ணப்பித்தவரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை குறித்த விளக்க குறியீட்டில் மூன்றாம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவாக வகைப்படுத்தவில்லை என கூறி நிவேதா என்ற மூன்றாம் பாலினத்தவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் விண்ணப்பத்திற்கு 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் எனவும், மூன்றாம் பாலினத்தவர் என்ற காரணத்திற்காக மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது எனவும் மாணவர் சேர்க்கை குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை மலைப்பகுதியில் விடிய அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகளை பாதி வழியில் இறக்கிவிட்ட அவல சம்பவம் அரங்கேறியுள்ளது. செங்கோட்டையில் இருந்து உதகைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மலைப்பாதையில் உந்து சக்தி இல்லாமல் நடுவழியில் நின்றதால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்துகள் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இது குறித்து கிளை மேலாளரிடம் புகார் தெரிவித்தும் அவர் பழுதாகி இருந்தாலும் பேருந்தை கட்டாயமாக இயக்க வேண்டும் என ஓட்டுநர்களை வற்புறுத்துவதாக தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதால் அடிக்கடி பழுதாகி நிற்பது தொடர் கதையாகி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொல்கத்தாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு 55 அமைப்புகள் மற்றும் 1000 தனிநபர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் பாலியல் வன்கொடுமை மற்றும் போலீசாரின் அடக்குமுறைகளை விசாரிக்க சட்ட ரீதியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பணிக்குழு அமைப்பில் மாற்றம் செய்து அதில் மருத்துவர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாலியல் குற்றவாளிகளை கண்டுபிடித்து உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும், மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் அந்த கடிதங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாற்று இடம் வழங்காமல் தங்களின் வீடுகளை இடிக்கும் நடவடிக்கையில் விடியா திமுக அதிகாரிகள் ஈடுபடுவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பொதுமக்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர். திருமயம் லெனின் நகரில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் அனைத்தும் கண்மாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் இடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து வீடுகளை இடிக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் எங்கு செல்வதென தெரியாமல் அப்பகுதி மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தர போறாரு என தேர்தல் நேரத்தில் கூவி கூவி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துவிட்டு தற்போது அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியதுதான் பொம்மை முதல்வரின் சாதனை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுக்கு சாமி கூட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நாங்கள் 4 தலைமுறை 3 தலைமுறை நாங்கள் இங்கே இருக்கிறோம். எனக்கு மயனை கல்யாணம் பண்ணி என் பேரனு கல்யாணம் பண்ணி அப்படி நாங்கள் இருந்து வரோம். இந்த இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்த நல்ல வழி காட்டுங்க சாமி. அதெல்லாம் படிக்க தெரியாதவன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவன், ஒரு இடத்துக்கு தெரியாத இடம்.
கூல்லிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருளாக அறிவித்து ஏன் நாடு முழுவதும் தடை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. போதைப் பொருள் தொடர்பாக ஜாமீன் கேட்ட பல்வேறு வழக்கில் ஹரியானா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக சேர்த்துள்ளது. தமிழகத்தில் இளம் தலைமுறையினர் சீரழிந்து வருவதற்கு போதைப் பொருட்கள் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. போதை மருந்து விற்பவர்கள் 15 நாட்களில் வெளியாகி மீண்டும் போதைப் பொருட்களை விற்று வருகின்றனர். எனவே இதுபோன்ற போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருளாக அறிவித்து தடை செய்ய மத்திய அரசும் மாநில அரசும் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் மின்மோட்டார் அறையை விடியா திமுக கவுன்சிலரின் மாமனார் பூட்டியுள்ளார். காங்கேயம் நகராட்சி 5வது வார்டில் விடியா திமுகவை சேர்ந்த மீனாட்சி என்பவர் கவுன்சிலராக உள்ளார். இப்பகுதியில் உள்ள கட்டபொம்மன் தெருவில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் விநியோகம் இல்லாததால் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தண்ணீர் பிடிப்பதற்காக மோட்டார் போட்ட பெண்ணிடம் கவுன்சிலரின் மாமனார் ஒருமையில் தகாத முறையில் பேசி மோட்டார் அறைக்கு பூட்டு போட்டுள்ளார். பதிலுக்கு பொதுமக்களும் மேலும் ஒரு பூட்டு போட்டுள்ளனர். விடியா திமுக கவுன்சிலர் மீது நகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடியா திமுக கவுன்சிலரும் அவரது கணவரும் மிரட்டியதாக புகாரளித்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். காலையில் போர் போட வந்தப்போ மீனாட்சி அம்மாங்களுடைய மாமனார் என்னைய அவமரியாதையாக பேசினார். ஏமா நீ யாரு, இவ போர் போடக்கூடாது, அவங்க சௌரியத்துக்கு போகிறதில்ல. இல்லைங்க, நான் குடியிருக்கிற வீதியில் சங்கர்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கேட்டேன். இன்னொரு வீதியில் தண்ணி பிடிக்கிறவங்க திலகவதிங்க அந்த அக்காவுக்கிட்டையும் கேட்டுட்டு வந்து தான் போட்டேன். ஐயா நீங்கள் இப்படி பேச வேண்டாம், யார் என்னன்னு தெரியாமல் அப்படின்னு நான் சொன்னேன். இவெல்லாம் போடுறதுக்கெல்லாம் எங்கள் அனுமதி இல்லை, நான் பூட்டு போடுவேன், நீ உங்களோட சௌரியத்துக்கு தண்ணி பிடிக்கூடாது. ஐயா எனக்கு தண்ணியே இல்லை, தண்ணி நான் 2 நாளாக குடம் எடுத்துகிட்டு பிடிக்க முடியலன்னு கேட்டதுக்கு தண்ணி வரலைன்னா எங்கேயோ போன்னு என்னை மிரட்டுறாங்க. தண்ணி வரலை, அதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இன்னைக்கும் கவுன்சிலர் அம்மா என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு பொது மருத்துவமனையில் பிற்பகலுக்கு பிறகு மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிற்பகலுக்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு பெரும்பாலும் செவிலியர்களே சிகிச்சை அளித்து மாத்திரைகள் வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று நோயாளிகள் கட்டாயப்படுத்தினால் மட்டுமே மருத்துவர் சிகிச்சை அளிக்கும் அவல நிலையும் உள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கட்டாயம் பணியில் இருக்க வேண்டும் என்று விடியா அரசின் அமைச்சர் மாசு உத்தரவிட்ட நிலையிலும் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு இந்த உத்தரவு பொருந்தாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி பத்திரமாக மீட்கப்பட்ட 13 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தனர். சிதம்பரத்தில் இருந்து கடந்த 1ஆம் தேதி 30 பேர் அடங்கிய பக்தர்கள் குழு ஒன்று உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ரயில் மூலமாக யாத்திரை சென்றது. ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும்போது தாவக்கட் என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த தமிழக அரசு பக்தர்கள் குழு சொந்த ஊருக்கு திரும்ப தேவையான ஏற்பாடுகளை செய்தது. அவர்களில் ஒரு குழுவினர் விமானம் மூலமாக சென்னை திரும்பினர். சென்னை திரும்பியவர்கள் தாங்கள் நிலச்சரிவை 100 மீட்டர் தொலைவில் பார்த்ததாக கூறினர். மேலும் மீதமுள்ளவர்கள் ரயிலில் ஊர் திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்க்குறதுக்கு ஒரு கோரதாண்டம் கண் எழுத்தாவிலே பார்த்தோம். எல்லாருமே ஒரு 30 பேருமே அதை பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு 100 அடி தான் வித்தியாசம். நாங்கள் வர வழி தான் முதல்ல பர்மிஷன் கொடுத்துட்டு பாதுகாப்பு போலீஸுக்காரர்கள் அங்கே இருந்தாங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போகலான்னாங்க. கண்ணை தமிழ் நடந்தவொன்னே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன வேணாலும் நமக்கு செய்ய தயாராக இருந்தாங்க. உடனடியே ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து கொடுத்து நமக்கு தங்குறதுக்கு வசதி வேணுமா டெல்லியில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடு வண்டி எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம தேவையில்லை, நமக்கு குறிப்பிட்ட இங்கேருந்து இது பண்ணாவே போதுனாங்க. அதையும் மீறி அவங்க நமக்கு ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லா வசதியும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க.